டெல்டாக்காரன்னு சொல்லி விவசாயிங்க முதுகில் குத்திய ஸ்டாலின். ஸ்டிக்கர் அரசியல் இனி செல்லாது. விவசாயிகளின் சாபத்தை வாங்கும் திமுக. PR பாண்டியன் அதிரடி. நான் ஒரு டெல்டாக்காரன் என்று மேடைக்கு மேடை முழங்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் சொந்த மண்ணின் விவசாயிகள் இன்று உங்களுக்கு எதிராக ஏன் போர்க்கொடி தூக்குகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? விவசாயிகளின் நண்பன் என்று வேடம் போட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தையே அழிக்கும் திமுக அரசின் முகத்திரை இன்று கிழிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே திருச்சியில் நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு அதிரடி முடிவை அறிவித்திருக்கிறார். வருகின்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பது என்பது விவசாயிகள் தங்களை தாங்களே தற்கொலைக்கு தள்ளிக் கொள்வதற்கு சமம் என்று அவர் ஆவேசமாக சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த ஆத்திரம்? ஏன் இந்த எதிர்ப்பு? காரணம், திமுக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு விடிவெள்ளி நாங்கள்தான் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று விவசாயிகளை வீதியில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது. நெல்லுக்கான ஊக்கத்தொகை, நெல் கொள்முதலுக்கு கூடுதல் விலை தருவோம் என்று சொன்ன வாக்குறுதி இன்று வெறும் காகிதத்தோடு நிற்கிறது. ரேஷன் கடை ஏமாற்று வேலை. ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் தட்டுப்பாடின்றி வழங்குவோம் என்று சொல்லிவிட்டு இன்று மக்களை அலைகழிக்க விடுவதுதான் உங்கள் சாதனையா? அமைச்சர் TRV ராஜா மீதான புகார். இன்று மன்னார்குடியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா அவர்கள் மீது விவசாயிகள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். விவசாயிகளின் வாழ்வாதாரமான நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் கொந்தளிக்கிறார்கள். கால்நடை மற்றும் வேளாண் பண்ணைகளுக்கான நிலங்களை கூட விட்டு வைக்காத இந்த அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற பேரழிவை தரும் திட்டங்களை தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னவர்கள் இன்று அதிகாரத்திற்கு வந்தவுடன் அமைதியாக இருப்பது ஏன்? விவசாயிகளை சிறைப்படுத்துவதும் அவர்களின் போராட்டங்களை ஒடுக்குவதும் தான் ஒரு மக்கள் அரசின் வேலையா? திருச்சியில் எடுக்கப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவின்படி இன்று ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளும் திமுகவிற்கு எதிராக திரும்பி இருக்கின்றனர். இது வெறும் ஆரம்பம்தான். விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரம் இல்லை. தமிழக விவசாயிகளை, உங்கள் நிலத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் தேர்தலில் திமுகவிற்கு பாடம் புகட்ட தயாராகுங்கள். ஸ்டிக்கர் ஒட்டுவதிலும் வெற்று விளம்பரங்கள் செய்வதிலும் குறியாக இருக்கும் இந்த அரசுக்கு விவசாயிகளின் வாக்குகள் ஒருபோதும் கிடைக்காது.